செல்லம்மாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கையில விலங்க போட்டா கூட்டிட்டு வருவாங்க. எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலடி உனக்கு. இல்லைங்க, அப்படி விலங்க போட்டு கூட்டிட்டு வந்தா அத பாக்குற சக்தி எனக்கு இல்லைங்க. சும்மா வளராது. அம்மா, செல்லம்மா என்ன தீவிரவாதியா இல்ல அடுத்தவங்க பணத்தை கொள்ளடிச்சாங்களா? சம்பவம் நடந்த இடத்துல அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதனால போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கு. போலீஸ் அவங்களை கைவேலங்கள்லாம் போட்டு கூட்டிட்டு வர மாட்டாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்களாம் நல்லா இருக்கும்போது நிச்சயமா செல்லம்மா ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்லா சொல்லுங்க தம்பி, அப்பதான் சிலத்துக்கு மண்டையில நல்லா உரைக்கும். ஏன் சதீஷ், வயசான சில பேருக்கு புத்தி பேதலிச்சிடும்ல, அதுல உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம பாவம் பைத்தியம் பிடிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. ஏய், யார பார்த்து பைத்தியம் கிட்டன்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்க? அது புத்திசாலி யாராவது பைத்தியம்னு சொல்லுவாங்களா? இங்க இருக்கிறதுலயே மிகப்பெரிய புத்திசாலி நீங்க மட்டும்தான். செல்லம்மாவுக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் எவ்வளவு நம்பிக்கையோட இங்க வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அட்வொகேட் அவினாஷ் பேசுற பேச்சுல நீங்க நில தடுமாறி போயிடுவீங்க. கண்டிப்பா என் செல்லம்மாக்கு ஜாமீன் கிடைக்கும். அவ வெளியே வரத்தான் போறான். எதுக்குங்க நாய்ங்கெல்லாம் குறைக்குது? தெருநாய்ங்க அர்த்தராத்திரில இப்படிதான் குறைக்கும். குறைக்கல, ஊழையிடுது. குடும்பத்துக்கே கூடிய சீக்கிரம் சாவு மணி அடிக்க போகுதுன்னு சொல்லாம சொல்லுது. சதீஷ், இந்த கேஸ்ல அந்த வக்கீல் அவினாஷ ஆஜராக வேண்டாம்னு சொல்றதுக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தோம்? 2 லட்சம் ரூபாய். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்ன, காசு கொடுக்காதவங்களுக்கு நான் கண்டிப்பா ஆஜராக மாட்டேன். அப்படி காசு வாங்காம ஆஜராகிறதுக்கு நான் என்ன தேங்காய் மூடி வைக்கலான்னு கேட்டாரு. சார், வக்கீல பார்க்க போனீங்களே, பணத்தை கொடுக்கலையா? இல்ல, பணத்தை எடுத்துட்டு போகல. தடுமாறான் பாரு.